எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே, எனக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டா வணக்கம் சொல்லிட்டீங்க. நீங்க பச்சை கலர் சட்டை போட்டு வந்ததுக்கான ரீசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பச்சை சட்டைன்னு கூட போறீங்களா இப்போ? இல்லையா, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே இல்லையா? ஸோ அதை சிம்பாலிக்கா வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தானே நீங்க வந்து நம்மளோட டாபிக் நான் ஃபுல்லா படிச்சேன் சௌமியா. இந்த மாதிரி எனக்கு தோணாம போயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க வந்து சும்மா அப்படியே போட்டு வந்ததை நான் எப்படி லிங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். பட் இதுக்காக கெஸ்ட் நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல 2 பேரு. ஆமா, பட் அவங்க கிட்ட நம்ம 8 மணிக்கு தான் பேச போறோம் வருண். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ் சூப்பரா அந்த வந்து முத்திரையை வச்சு ஒரு நிலைப்படுத்தலாம். இப்போ உடம்பையும் மனசை ஒருநிலைப்படுத்தலாமா? கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. வணக்கம், வாழ்க வளமுடன். ஆசனங்கள் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால்களை மடக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடலுக்குள்ளாராக இருக்கக்கூடிய உள்பாகங்கள், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சீரண மண்டலம், சிறுநீரகங்கள் இவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று சிறப்பாக இயங்கணும். அதற்காக பல்வேறு வகையான ஆசனங்களை நமது முன்னோர்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் இப்பொழுது நாம் சர்வாங்காசனம், சர்வ அங்கங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆசனத்தை செய்ய இருக்கிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முன்பாக 2 கால்களையும் அப்படியே மேலே உயர்த்துங்க. கால்களை மட்டும் உயர்த்துங்க, ஸ்ட்ரைட்டாக உயர்த்துங்க. முதுகு பகுதி முழுசாக தரையில் இருக்கணும், கால்கள் வானத்தை நோக்கி இருக்கணும். அர்த்த சர்வாங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இதே நிலையில் உடல் நல்லா பழகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக காலை கீழே கொண்டுட்டு வாங்க, மெதுவாக கீழே கொண்டுட்டு வாங்க, மெதுவாக காலை நீட்டி கொண்டுட்டு வாங்க, கீழே போட்டுருங்க. காலை கொண்டு வந்து கீழே போட்டுருங்க. இது மாதிரி இன்னொரு முறை செய்யலாம். மூச்சு இழுத்துட்டு மேலே வாங்க, அப். இன்னொரு முறை செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கீழே வாங்க. நாம் இப்போது சர்வாங்காசனம் செய்ய போகிறோம். ஏற்கனவே அதுக்கு ப்ரிப்பரேட்டரி செய்துட்டோங்க. இப்போது கால்களை நீட்டிக்கோங்க. இடது பக்கம் திரும்பி வலது கை ஊனி படுத்துக்கலாங்க. கைகளை நல்லா கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு நல்ல முதல்ல ஒரு ப்ரீத்திங், ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. 2 காலையும் சேர்த்து வைங்க. கால்களை மடக்குங்க. முழங்கால்களை மடக்கி இருக்கிறீங்க. பாதங்களை மேலே தூக்கிக்கோங்க. பாதங்களை மட்டும் தூக்க சொன்னேன், முழங்கால் மடங்கியே இருக்கணுங்க. முழங்கால் மடக்குங்க. இப்போ 2 கைகளையும் இடுப்புக்கு கீழே கொடுத்து மூச்சினுடைய பலத்தில் அப்படியே மேலே ஸ்ட்ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ மேலே தூக்கக்கூடாது, முழங்கால் மடங்கியே இருக்கணும். முதல்ல வந்து முதுகை நல்லா நேர் பண்ணிக்கோங்க. முதுகை நேர் பண்ணிட்டீங்களா? இப்போ 2 கால்களையும் மேலே நீட்டுங்க, உயர மேலே தூக்குங்க. இப்போது முதுகை ஸ்ட்ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இது செய்யும் பொழுது யாராவது ஒருத்தருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இது மாதிரி 2 கால்களையும் பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடணும். ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு இப்படி பிடிச்சி கொஞ்சம் நேரம் என்ன நடுக்கம் வரும். அந்த நடுக்கத்தை தவிர்ப்பதற்கு இது மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கனாக்கா மேலே கால்களை பிடிச்சி முதுகு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு உதவி செஞ்சுக்கலாம். இப்படி மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இந்த பயிற்சி நம்ம செய்யல சுவற்றின் ஓரமாகவும் நின்று கொண்டும் நம்ம செய்யலாம். அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணிடுங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க. லேசாக மேலே காலை மேலே தூக்குங்க. காலை மேலே தூக்குனீங்கனாக்கா சரியாக இருக்கும். ரைட். இப்போது கண்களால் நகத்தை பாருங்கள், கால் நகத்தை பாருங்கள். விட்டுட்டு வந்துடுங்க. நகத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6. மெதுவாக கால்களை மடக்குங்க. 2 முழங்கால்களும் நெற்றி பக்கமாக கொண்டுட்டு போங்க. கால்களை அப்படியே தலை பக்கமாக நீட்டுங்க. அவசரம் இல்லாமல் நிதானமாக உடம்பை கீழே கொண்டுட்டு வரணும். கழுத்து மேலே வராமல் பார்த்துக்கோங்க, மேலே வரக்கூடாது. மெதுவாக காலுக்கு இடுப்பை கொண்டுட்டு வாங்கய்யா. கீழே கொண்டு வாங்க. கால் நீட்டுங்க.
கால் நீட்டுங்க, அப்படியே நீட்டிருங்க காலை. மெதுவாக கீழே வாங்க, மெதுவாக வாங்க. மெதுவாக வந்து காலை நீட்டிக்கோங்க. கால் நீட்டிருங்க, நீட்டிருங்க. கால் நீட்டிக்கலாம், கையை கீழே போட்டுருங்க. இப்போ நாம் இந்த சர்வாங்காசனம் செய்துட்டு மெதுவாக உடலை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டோம். கைகளை தளர்வாக வச்சுக்கிறணும், கால்களையும் தளர்வாக வச்சுக்கிறணும். உடற் செல்களை எல்லாம் நல்லா தளர்வாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ சர்வாங்காசனத்தில் 2 பாதங்களையும் மேலே வச்சுருந்தோங்க. அந்த காரணத்தினால ரத்தமெல்லாம் நேர கீழே இறங்கி வரும், மூளை செல்களுக்கு வரும், இருதயம் போன்ற பாகங்களுக்கு வரும். ஆக மீண்டும் அதை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்காக கொஞ்சம் அப்படியே நாம் தளர்வாக படுத்துக்கணும். இப்போ பிளட்டானது, ரத்தமானது உச்சியிலிருந்து பாதங்கள் வரைக்கும் நல்லா வந்திருக்கும். 1 நிமிட நேரம் அப்படியே நாம் ஓய்வெடுக்கலாம். சர்வாங்காசனத்தினுடைய பலன்களை இப்போ நாம் பார்க்குறதுக்கு முன்பாக யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இருதய நோயாளிகள், ஹை பிபி இருக்கிறவங்க, மூளையில் ஏதாவது பிரச்சனைகள், மூளை பகுதியில் பிரச்சனைகள் இருந்ததுனாக்க அவங்களாம் இதை செய்யக்கூடாதுங்க. அறுவை சிகிச்சை செய்திருந்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் அல்லது 1 வருட காலத்திற்கு இதை செய்யக்கூடாது. வேறு ஏதாவது ஹிரண்யா தொந்தரவு இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சர்வாங்காசனத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது. இது பாதுகாப்பு எச்சரிக்கைகள். இதனுடைய நன்மைகள், பலன்கள் என்று பார்த்தோன்னாக்க அநேகமான பலன்கள் இருக்கிறது. சர்வாங்காசனம் செய்கிறதுனால உடலினுடைய அனைத்து அங்கங்களும் பலம் பெறுகிறது என்று எளிமையாக சொல்ல முடியும். முகத்தில் நல்ல ஒரு வசீகரத்தன்மை கிடைக்கும். எப்பொழுதுமே பொலிவு இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் இரத்த ஓட்டம் அதிகமாக பாய்கிறதுனால இந்த நன்மை கிடைக்கிறது. கண்கள் நல்ல ஒளி பெறுகிறது. மற்றபடி சீரண உறுப்புகள் சிறப்பாக இயங்குகிறது. மூளைக்கு வேண்டிய ஆற்றல், எனர்ஜி கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி நன்றாக இயங்குவதற்கு இது உதவியாக அமைகிறது. உடலில் இருக்கக்கூடிய எல்லா இணைப்புகளுக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. சீரண சக்தியை அதிகரிக்கிறது. இப்படி நிறைய நாம் பலன்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆக மிக குறைந்த நேரத்தில் இவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சர்வாங்காசனத்தை தினமும் நாம் செய்து நிறைய பலன்களை அனுபவிப்போம். நன்றி, வாழ்க வளம். அடேங்கப்பா, நம்மளோட சிந்தனைகள்லாம் நேர்முகப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா? அது ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துகிற மாதிரி. இந்த யோகா அதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா நம்ம மனசில் இருக்க சிந்தனைகள்லாம் அப்படியே நேராயிரும். எது ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அது மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? பரவாயில்ல, நீங்களும் யோகா வந்து கற்றுக்க உங்கள் மைண்டும் நல்லா வேலை செய்யுது. அதனால தானே நம்ம இப்படி வந்து ஒரு சிம்பிள் காமிக்கிறோம். யோகா சிம்பிளாக அது செம்ம சிம்பிளாக இருக்குது, கராத்தே சிம்பிள் மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுருக்கீங்க. வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே வருண், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலசை சுந்தரம் சார் வந்து பேச போகிறாரு. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா? என்னங்க எப்படி கேட்டீங்க? எந்த விஷயத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட நான் கொஞ்சம் யோசிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் கடவுள் அப்படின்னு ஆரம்பிச்சாலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அப்படி சரண்டர் ஆயிடுவேன், சரணாகதி ஆயிடுவேன். ஓகே சூப்பர். ஸோ அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து பேச போகிறார். வழிபாடு, எஸ். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தொழிலை வந்து தெய்வமாக சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து அவங்களுடைய அம்மா இல்லை அவங்க அப்பாவை வந்து ரொம்ப கடவுள் மாதிரி வந்து நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் இல்லையா? பட் அது டிஃப்ரெண்ட்டாக நிறையா விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இப்படி வழிபடுவாங்க, சில பேர் இப்படி வழிபடுவாங்க, சில பேர் வந்து இப்படி போட்டுப்பாங்க. ஸோ ஒருத்தரும் வந்து வழிபடுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. இதை பற்றி நான் பேசுனது போதும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய பேர் பேச போறாரு. அது என்னன்னு கேட்கலாமா? எந்த மதமாக இருந்தாலும் அவரவர்களுக்கு இன்று வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அந்த வழிபாட்டு முறையில் ஆழமாக நாம் அணுக வேண்டியது என்ன என்றால் மனதை அதில் லயிக்க வைப்பது, மன ஈடுபாட்டோடு செய்வது. வெறும் புறச்சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு மனதில் அதில் லயிக்க வைக்காவிட்டால் அந்த வழிபாட்டுக்கு பயன் இல்லாமல் போகும். நிறைய பேருடைய வழிபாட்டுக்கு பயன் இல்லாமல் போவதற்கு காரணம் அதுதான். கோயிலுக்கு போகிறோம், பழம், பூ, தேங்காய் எல்லாம் கொண்டு போகிறார்கள். அதை இறைவனுக்கு கொடுத்து விட்டால் வழிபாடு முடிந்து விட்டது என்று கருதுகிறார்கள். அதில் ஏன் தேங்காய் வைக்கப்படுகிறது என்பதை கூட அவர்கள் ஆராய்ச்சி செய்வதில்லை. இது அவர்கள் பண்படுவதற்கான அடையாளங்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. எனவேதான்
குறைந்தபட்சம் மனம் அதில் லயிக்க வேண்டும். அப்படி செய்யப்படுகிற வழிபாடுகள் மிக குறைந்த நேரமாக இருந்தாலும் அதற்கு பயன் உண்டு. இதை வலியுறுத்தத்தான் ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒரே மனது, அந்த எண்ணத்தை தவிர அப்போது வேறு எண்ணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு வரணுமா? அப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு வந்து லயித்து விட்டால் அந்த வழிபாடு எப்படி இருக்கும் என்று வள்ளலார் சொல்கிறார். நம்மளுக்கு அந்த அனுபவம் என்னைக்காக கிடைச்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த உண்மையான பக்தி உணர்வு வந்து விட்டால் அந்த வழிபாடு எப்படி இருக்குமா? நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, இப்படி சாமி கும்பிட்டுருக்கோமா? ஏதோ அப்படி ஒரு அடையாளம் மாதிரி பண்ணுறது. இன்னும் சில பேர் சைக்கிளில் போவான், ரோட்டில் பிள்ளையார் உட்காந்துருப்பார், ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். வழிபாடு என்பது வெறும் புறச்சடங்கு அல்ல, வெறும் புற அடையாளங்கள் அல்ல, மனதை லயிக்க வைப்பது. அப்போ ஒரு ஆனந்த கண்ணீர் வருமாம். ஆனந்த கண்ணீருக்கும் அழுக கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. வாரியார் சுவாமிகள் அது அருமையாக தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லுவார். கண்ணில் இருந்து 2 கண்ணீரும் வரும். துக்கம் வரும்போது அழுகை கண்ணீர் வரும், ஆனந்தம் வரும்போது ஆனந்த கண்ணீர் வரும். அதில் சுவையே வேறுபடும்னு சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அழுக கண்ணீரை தொட்டு நீங்கள் நாக்கில் வச்சிங்கன்னா உப்பு கரிக்கும். ஆனந்த கண்ணீரை தொட்டு வச்சா லேசாக இனிமையாக இருக்குமா. நம்ம என்னைக்கு பார்க்குறது? ஆனந்த கண்ணீர் வந்தால் தானே அப்படிலாம் பார்க்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் இன்னும் ஒரு அடையாளம் சொல்லுவார். ஆனந்த கண்ணீர் எங்கேருந்து வரும்னா கடைக்கண்ணில் உற்பத்தி ஆகுமா. நல்ல மகிழ்ச்சி சிரித்து லயிக்கும் போதோ அல்லது ஆன்மீக அனுபவத்தில் இருக்கும் போதோ அங்கே துளிர்க்குமா. அப்படி அழுக கண்ணீர் மூக்குக்கு பக்கத்திலேருந்து வடியும். 2 கிளான்ஸ் இருக்கிற இடமே வேற வேற என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீர் மல்க ஆண்டவனை வணங்குவதுதான் வழிபாடு. அதுக்கு ஒரு இதிகாச கதை சொல்லுவார்கள். மகாபாரதத்திலே வருகிற அர்ஜுனன் பல இடங்களுக்கு சஞ்சாரம் செல்லக்கூடியவன். அவன் ஒரு நாள் மேல் உலகத்துக்கு போகிறான். மேல் உலகத்தில் என்ன ஒரு ஐதீகம் சொல்லுகிறார்கள். கீழே நாம் இறைவனுக்கு பூக்களை போட்டு அர்ச்சனை செய்கிறோமே, அந்த பூக்களெல்லாம் அங்கே சென்று குவியல் குவியலாக கிடக்குமா. அவர்களுக்கெல்லாம் நிர்மால்யமான பூக்கள் என்று பெயர். இறைவனுக்கு முன் இரவில் சாற்றிய மாலைகளையும் பூக்களையும் மறுநாள் விடியற்காலையில் அப்புறப்படுத்துவார்கள். அதற்கு நிர்மால்ய பூஜை என்று பெயர். இன்றைக்கும் பல ஆலயங்களிலே அது நடக்கிறது. இவன் போனால் குவியல் குவியலாக கிடக்குது. ஒரு இடத்துல மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. இவன் நினைக்கிறான், நாம தான் தினமும் பூக்களை போட்டு இறைவனை வணங்குகிறோம், நாம் வணங்கின பூக்கள் தான் இங்கே இவ்வளோ பெரிய குவியலாக கிடக்குன்னு நினைக்கிறான். அங்கே இருக்கிற ஒருத்தட்ட கேட்குறான், ஒரு தேவதூதன்கிட்ட. அவர் ஆரம்பிக்கிறார், பூலோகத்தில் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதில் ஒரு ஆளுன்னு ஆரம்பிக்கிறார். தன்னைத்தான் சொல்ல போகிறார் நினைத்த போது பீமன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வணங்குற பூக்கள் தான் இவ்வளோ இங்கே வந்து விழுது. இவனுக்கு சப்புன்னு போயிடுச்சு. அவன் கோயிலுக்கே போக மாட்டானே, அர்ச்சனையே செய்ய மாட்டானே, நான் தானே வணங்குறேன். இல்லையா, நீ தப்பாக சொல்கிற, அர்ஜுனன் தான் வணங்குறான், அந்த அர்ஜுனன் நான் தான், சரியாக சொல்லுன்னா. நீங்கள் அர்ஜுனனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வழிபட்டது அதுவும் அந்த ஓரத்தில் இருக்க. அதான் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அர்ஜுனா, நீங்கள் பல நேரங்களில் பூக்களை போட்டு அர்ச்சனை செய்திருக்கலாம். கைகள் பூக்களை போடும்போது மனம் அம்பரா தூணி என்று அம்புகளை வைக்கக்கூடியது தோளிலே மாட்டியிருப்பார்கள். இந்த அம்பை யார் மீது போடலாம் என்று மனம் நினைத்து கொண்டிருக்கும். அப்போது போட்ட பூக்கள் இங்கு வராது. ஆனால் பீமன் தினமும் வணங்காவிட்டாலும் ஒரு பூங்காவுக்கு போனால் சில வினாடிகள் கண்களை மூடி அத்தனை பூக்களும் ஆண்டவனுக்கே ஆகட்டும் என்கிறான். இங்கே வந்து குவிகிறது. மனம் முக்கியம். நான் அதை உண்மையிலே பார்த்தேன்.
மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் நடக்குது. இந்த பக்கமெல்லாம் ஆண்கள், இந்த பக்கமெல்லாம் பெண்கள். தீபாராதனை நடக்குது. தீபாராதனை நடக்கும்போது மனசு அதில் லயிக்கணும்ல. ஒரு அம்மா முன்னாடி நிற்கிற அம்மா முதுகு அப்படி சுரண்டி, அக்கா இந்த புடவை, பட்டு புடவை எந்த கடையில் எடுத்தீங்கன்னு கேட்குது. புடவை விசாரிக்கிற இடமா கற்பகிரகம்? புடவை விசாரிக்கிற நேரமா தீபாராதனை காட்டுற நேரம்? அப்படியானால் அங்கே மனதை லயிக்க வைப்பது என்ற நிலை வந்தால் நாம் இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். ஓகே, வழிபாடை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் வழிபாடு அப்படிங்கிற டாபிக் எடுத்து இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறது இவர் பார்த்து தான் கற்றுக்க முடியும். ஸோ நல்ல டைவர்ஸான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறாரு அவர். அண்ட் நெக்ஸ்ட் வரதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம், பட் அதுக்கு என்னென்ன யூசஸ்லாம் இருக்குன்னு நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சித்த வைத்தியர் அருண் வந்து சொல்ல போகிறாரு கருவேப்பிலையை பற்றி. ஓகே, நம்ம கடையெல்லாம் போனால் கொசுறு கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க, கொத்தமல்லி கொடுங்க அப்படின்னு. இப்போ எங்கெங்க கொடுக்குறாங்க, கொசுறு கூட கொடுக்கறது கிடையாது. அது தனியாக நம்ம வந்து பே பண்ணி தான் காசு கொடுத்து வாங்கணுமா? அது ஆமாயா, காலம் மாறி போச்சு. வரும் இருந்தாலும் வந்து அந்த கருவேப்பிலையில என்னென்ன மகத்துவம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உடனே தெரிஞ்சுக்கலாம். கருவேப்பிலைன்னு சொல்லும்போது கருவேப்பிலையோட இலை, கருவேப்பிலை குச்சி, கருவேப்பிலை பழம், இது எல்லாமே வந்து மருந்தா பயன்படும். கருவேப்பிலை குச்சி கூட பயன்படுமா? நாங்கள் அதை கேள்விப்பட்டதே இல்லை. முதல்ல எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். கருவேப்பிலை குச்சி வந்து குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம், பெரியவங்களுக்கு பயன்படுத்தலாம். குச்சின்னு சொல்லும்போது அந்த குச்சியில் உள்ள பச்சையாக இருக்கு இல்லையா, அந்த புரணி, அந்த வெளித்தோலை வந்து நல்லா இடித்து, பால் ஊற்றி இடித்து, அதை சாறு புழிஞ்சு, அதோட கொஞ்சம் கிராம்பு, திப்பிலியும் சேர்த்து கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு, அதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவு வற்ற வச்சு, அதில் ஒரு சங்கு அளவு குழந்தைங்களுக்கு புகட்டும்போது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 தடவை வரை புகட்டலாம். புகட்டும்போது வாந்தி வந்து குணமாகும். உடனடியாக அந்த வாந்தி நிற்கிறதுக்கு, அந்த ஒரே நாள்லேயே அந்த வாந்தி குணமாகிறதுக்கு இந்த கருவேப்பிலையோட அந்த புரணியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பெரியவங்களுக்கும் அந்த கருவேப்பிலை ஈர்க்குன்னு சொல்லுவோம் அந்த கருவேப்பிலை குச்சியை. இந்த கருவேப்பிலை குச்சி, வேப்பங்குச்சி, வேப்பலை இருக்கு இல்லையா, வேப்பு ஈர்க்கு, அப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயோட ஈர்க்கு, இந்த 3யுமே நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி அதை வடிகட்டி காலையிலையும் மாலையிலையும் குடிக்கும்போது அவங்களுக்கும் பெரியவங்களுக்கு வர்ற வாந்தியும் உடனடியாக நிற்கும். அதாவது ஈர்க்குங்கிறதும் குச்சி, கருவேப்பிலை குச்சி, வேப்பங்குச்சி, நெல்லிக்காய் குச்சி, அதான் ஈர்க்குன்னு சொல்லுவோம் தமிழில். இப்போ பழம் சொன்னீங்க, அப்போ அந்த பழத்தில் என்ன பயன்பாடுகள் இருக்கு? கருவேப்பிலை பழம் வந்து இந்த மூலத்தினால வரக்கூடிய எரிச்சலை வந்து குணப்படுத்தும். கருவேப்பிலை பழத்தை சாப்பிடும்போதே மூல வியாதிக்காரங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும், ஆசன வாயில் மலம் போயிட்டு வந்தோடனே. அந்த எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பழத்தை வந்து சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. முடி நல்லா வளர்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை இலையை வந்து சொல்லுவாங்க, சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலே நல்லா கூந்தல் வளரும். குறிப்பாக வந்து இந்த காரணத்துக்காக தான் வந்து பெண்கள் பயன்படுத்தணும், பெரியவங்க பயன்படுத்தணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? பசியை தூண்டுறதுக்கும் செரிமானத்துக்காக தான் நம்ம வந்து எல்லா உணவுகளையுமே வந்து கருவேப்பிலை வந்து பயன்படுத்துகிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய மந்தத்தை நீக்கிறதுல வந்து கருவேப்பிலையோட பங்கு ரொம்ப முக்கியமானது. கருவேப்பிலை இலையை அரைச்சி நம்ம சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. ஒரு எலுமிச்சங்காய அளவு கருவேப்பிலை இலையை அரைச்சி சாப்பிடும்போது தினமும் காலையில் சாப்பிட்டோம்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முடி வளர்ச்சிக்கு வந்து அது நல்ல ஒரு துணை புரியும். முடி அந்த ரத்த குறைவுனால முடி உதிர்றது இல்லையா, முடிக்கு நிறைய களையிறது. ஒரு நாளைக்கு ஒரு 20-30 முடி உதிர்றது வந்து நார்மல். அது சைக்கிளில் ரெகுலராக முடி உதிர்றதும் வளர்றதுமா இருக்கும். விசிபிளாக தெரியுது, கண் பார்வைக்கு தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சீவும் போது முடி உதிருது அப்படிங்கும்போது என்ன காரணங்கள் பின்புலமாக இருக்கும். ஏன்னா உடம்பு சூடுனால இருக்கலாம், இல்லை ரத்த குறைவினால் இருக்கலாம். இந்த ரத்த குறைவினால் வரக்கூடிய முடி உதிரலை தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை இலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அந்த எலுமிச்சங்காய அளவு அதை அரைச்சி ரெகுலராக காலையில் அதை சாப்பிடும்போது பச்சையை அப்படியே அரைச்சி ஒரு பச்சை இலையை அரைச்சி சாப்பிடுவோம், முடி உதிரல் வந்து குணமாகும். இன்னும் கருவேப்பிலை சாறையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து சாப்பிடும்போது யூரின் சம்மந்தமாக, சிறுநீர் சம்மந்தமான உள்ள பிரச்சனைகள், எரிச்சல், கடுப்பு, இதெல்லாமே அந்த ஏலக்காய் தூளும் கருவேப்பிலை சாரும் சேர்த்து குடிக்கும்போது அதில் வந்து குணமாகும். பொதுவாக கருவேப்பிலையை தானே அப்படி நம்ம தூர போட்டுறாமல் சாப்பாட்டில் இருக்கிற கருவேப்பிலையை ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தாலே அன்னன்னைக்கு சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை சத்தை குறைக்கிறதுக்கும் அது பயன்படுது. இன்றைக்கு நவீன ஆராய்ச்சிகளில் ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி அதில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை கருவேப்பிலையில் இயல்பாகவே விட்டமின்ஸ் ஏயும் பியும் நிறையா இருக்குது, சி விட்டமின் நிறையா இருக்குது. உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குற விஷயமாகவும் கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை நம்ம தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடாமல் அதையும் உணவில் சேர்த்துக்கிட்டே வரலாம். இன்னும் சாப்பாட்டில் வெறுப்பாக இருக்குது, சில பேருக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காமல் இருக்கும், சாப்பாடு பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் மந்தத்தினால. கருவேப்பிலை இலையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு
அதோட மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள், சுக்கு, இது எல்லாமே தூள் செஞ்ச பவுடரை, இந்த கருவேப்பிலை இலை பவுடரோடு இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுட்டு அதை சாப்பாட்டில் முதல் வாய் சாப்பாட்டில் அதை ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து உருட்டி முதல் வாய் ஆகாரத்தில் அதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த மந்தம் சொல்லக்கூடிய மந்தத்தினால் வரக்கூடிய சரியாமையும் சாப்பாடு மேலே உள்ள வெறுப்பும் இந்த கருவேப்பிலை பொடியை அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் போது அது குணம் நிச்சயமா கிடைக்கும். சுவையாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை துவையலாகவும் அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, புளி, மிளகாய் இது எல்லாமே வறுத்துக்கணும். உப்பையும் வறுத்துக்கணும், மிளகாயும் சுட்டுக்கணும், கருவேப்பிலை இலையும் நல்லா வறுத்துக்கணும். அதாவது நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ கருவேப்பிலை துவையலை சைடிஷாக வச்சுக்கலாம். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்போ அந்த பித்தத்தினால் வரக்கூடிய வாந்திக்கு அது வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவீன ஆராய்ச்சிகளில் கருவேப்பிலை வந்து ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கேன்சர் உட்பட கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்கிற சக்தி வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சுகருக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இந்த கேன்சருக்கும் இதுக்கு கேன்சர் வராம தடுக்க வந்து இது நிச்சயமா பயன்படுத்தலாம். நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்ற சரக்குகள் எல்லாமே நோய் வராமல் தடுக்கிற வகையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் காம்பினேஷன் அமைச்சிருப்பாங்க. சும்மா ஒரு கருவேப்பிலை போடுறது மனத்துக்காக மட்டும் இல்லை, அதனுடைய பயன் கருதி தான். அதனால் கருவேப்பிலை தானேன்னு எடுத்து ஒதுக்கி வச்சிடாம அன்றாடம் கருவேப்பிலையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நலமோடு வாழலாம். ஓகே வருண், கருவேப்பிலை அப்படின்னா வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா முடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருவேப்பிலை பொடி செஞ்சுட்டு சாப்பிட முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் என்ன நினைச்சிட்டேன், கருவேப்பிலைனா வந்து முடிக்கு நல்லது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பட் அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா, அவ்வளோண்டு இலையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா அது ஆச்சரியமா இருக்கு இல்லையா. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து டேஸ்ட் எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம், பட் அதோட மகத்துவத்தை